வணக்கம். அல்வா. அல்வான்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருநெல்வேலி தான். அல்வான்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்டு. எல்லாருக்குமே பெரியவங்கலேருந்து சின்ன வயசில் உள்ளவங்க வரையும் எல்லோரும் ரொம்ப ஆசையாக சாப்பிட்ற ஒரு உணவு. இது என்னதான் நம்ம அல்வானாலே திருநெல்வேலிக்கே அல்வாவா இப்படிலாம் பேசினா கூட அல்வாங்கிறது உண்மையில் ஒரு அரேபிய உணவு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தை தான். அல்வான்றது ஒரு அரேபிய மொழியில் உள்ள ஒரு வார்த்தை. அதுக்கு இனிப்புன்னு அர்த்தம். இந்த அல்வா நம்ம திருநெல்வேலிக்குள்ளே எப்படி வந்தது, ஏன் அது திருநெல்வேலியில் மட்டும் ஃபேமஸாக இருக்குது அப்படின்ற கதையை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொக்கம்பட்டி ஜமீன் அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த அந்த நிலப்பரப்பை சேர்ந்தவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸானவங்களாக இருந்தாங்க. ஸோ இந்த சொக்கம்பட்டி ஜமீன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நாட்டுக்கும் ஆன்மீக பயணம் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கவங்க. ஸோ எப்படி இவங்க ராஜஸ்தானுக்கு போயிருக்காங்க. அந்த மாதிரி போகிறப்போ அங்கே அவங்க சமைச்சு கொடுத்த உணவு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. இந்த உணவு நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணும், நம்ம நினச்சப்பெல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டவங்க அங்கேருந்து ஒரு குடும்பத்தை அப்படியே நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து அங்கே அவங்க சமைச்சு கொடுக்க இவர் நல்லா சாப்பிட இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இந்த சொக்கம்பட்டி ஜமீனுக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய குதிரைகள் வளர்க்குறாரு. அந்த குதிரைகளுக்கு நல்ல உணவு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு நாள் இவருக்கு தோணுது. எப்பயுமே அந்த குதிரைங்க பாவம் வெறும் கொள்ளு புல்லுன்னு சாப்பிட்டுட்ருக்கு. அதுக்கு ஏதாவது விசேஷமாக ஒரு ஸ்பெஷலான உணவு செஞ்சு தர முடியுமா அவங்களால அப்படின்னு சொல்லி அந்த ராஜஸ்தான் குடும்பத்தை போய் கேட்குறாரு. அவங்க அதுக்கு என்ன தாராளமாக செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோதுமையை கிண்டி ஒரு களி செய்கிறாங்க. அந்த களியை குதிரைக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. குதிரை எல்லா குதிரைங்களும் அதை ரொம்ப ஆசையாக நல்லாவே சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்துட்டு அந்த குதிரைக்கு உணவு கொடுக்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் கொஞ்சம் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இது மனுஷனே திங்கலாம் போல இருக்கே, அவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்க காலகட்டத்தில் ஜமீன் ஆட்சிக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வருது. எல்லா ஜமீனும் காலப்போக்கில் அழிஞ்சு போகிறப்போ சொக்கம்பட்டி ஜமீனும் அழிஞ்சிருது. அப்போது இந்த ராஜஸ்தான் குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. உடனே இவங்க பொழப்பு தேடி அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. போனால் இவங்களுக்கு எதுவுமே சரியாக அமையலை. அவங்களுக்கு தெரிஞ்சது சமைக்கிறது மட்டும்தான். அப்போ இவங்களுக்கு அந்த குதிரைங்கெல்லாம் அதை ரொம்ப அந்த உணவை ருசித்து சாப்பிட்டதையும் அதை மக்கள்லாம் நிறைய பேசிக்கிட்டதும் அவங்களுக்கு ஞாபகம் வருது. சரி நம்ம அதையே மனுஷங்க சாப்பிட்ற மாதிரி செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஷ்ஷு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கோதுமையில் நம்ம மனுஷங்க சாப்பிட்றதுக்கு அதில் கொஞ்சம் ரெசிபிலாம் சேஞ்ச் பண்ணி ஒரு டிஷ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம தாமிரபரணி அது தண்ணியும் சேருது. அப்போது அது ரொம்ப ருசியாக ஒரு உணவு கிடைக்கிது. அதான் நம்ம அல்வா. அதை அவங்க ஒரு தெருவாக போய் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பலகார கடை போடுறாங்க. அப்படியே தான் திருநெல்வேலி தான் அல்வானாலேன்றது வந்தது இந்த காரணத்தினால தான். நம்ம சொக்கம்பட்டி ஜமீன் அவங்க பரம்பரைக்கு வழி வழியாக கொடுத்துட்டு வந்த பேர் தான் லாலான்ற பேர் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த லாலா மிட்டாய் கடைன்றது இன்னமும் நம்ம ஊருக்குள்ளே லாலா ஸ்வீட்ஸு லாலா மிட்டாய் கடைன்னு எவ்வளவோ இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. இந்த பேர் வந்ததுக்கு காரணமும் கூட அதுதான். இதுதான் அல்வா நம்ம ஊருக்குள்ளே, அதுவும் நம்ம திருநெல்வேலிக்குள்ளே வந்த கதை. இந்த அல்வா நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நிறைய ஊரில் வேறு கொஞ்சம் ரெசிப்பியில் கொஞ்சம் சேஞ்சஸ், நட்ஸ் போட்டு டேட்ஸ் போட்டு பேரிச்சம்பழம்லாம் ஆட் பண்ணி அந்த மாதிரி நிறைய இதில் இந்த அல்வா வேறு இதாக எல்லா ஊர்லேயுமே வச்சுருக்காங்க. அது என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எல்லா நாடுகள்லேயுமே இந்த அல்வாவுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பேர் வச்சுருக்காங்க. நம்ம அல்வான்னு சொல்கிறோம், சில பேர் ஹல்வா, ஹலுவா, ஹலாவா அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொனன்சியேஷனில் சின்ன சேஞ்சஸ் சொல்லி இதே ரெசிபி பேஸாக இருக்கிற இந்த ரெசிபியை வச்சு எல்லா நாட்டிலையுமே இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபியாக பல நாடுகளில் இது இருக்குது. இது தாங்க அல்வாவோட கதை. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உணவோட கதையோ இல்லை இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.